ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுறது பற்றி தான். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப பல இருந்தாலுமே அதுல மிகவும் ரொம்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை, உடல் நல ஆரோக்கியம், அப்புறம் கடன் பிரச்சனை, இது மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு தீர்ப்பு வேணும் இல்லையா? அதிலும் குறிப்பாக ஆஞ்சநேயரின் வழிபாடு என்பது நமக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கு. மேலும் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு காரிய சித்தி உண்டாகும், தடைகள் அனைத்தும் நீங்கும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நம்ம எப்படி வழிபடலாம்? முக்கியமா நான் இந்த பதிவுல எதுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, அதாவது சொத்து கோர்ட்ல இந்த சொத்து பத்தி கேஸ் நடக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? மெயினா அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு, இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு. அதாவது என்றும் சிரஞ்சீவியாக திகழக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர். ராமபிரானின் தீவிர பக்தனான ஆஞ்சநேயரை ராமா என்று கூப்பிட்டாலே ஓடி வருவாரு. சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த குழந்தையாகவும் நம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச மாதிரி நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கோர்ட்டு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல பிரச்சனை, இது மாதிரி பங்கு பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்குது, ரொம்ப வருஷமா கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம், எதுவா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்காக நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான வழிபாடு தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கிழமைய நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது காலையிலயா இருக்கட்டும், சாயந்தரமா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. செவ்வாய், சனி, இந்த ரெண்டு கிழமைகள்ல நீங்க உங்க பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் வெத்தலை மாலை, துளசி மாலை சாத்துங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸா செவ்வாய்க்கிழமையே செஞ்சுக்கிட்டே வாங்க. இதே சனிக்கிழமை செஞ்சீங்கன்னா கண்டினியூஸா சனிக்கிழமையே செஞ்சுட்டு வாங்க. வெத்தலை மாலை, துளசி மாலை, இது ரெண்டுமே அங்க பக்கத்திலேயே விற்பாங்க இல்லையா? இல்ல உங்க கையாலேயே கட்டி நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே, சரிதான். அத மாதிரி நீங்க செஞ்சுட்டே வாங்க. இப்போ நமக்கு சாதாரணமா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஆஞ்சநேயர் வால் மாதிரி கோர்ட்டு பிரச்சனை நீண்டுட்டே போகுது அப்படின்னு. அப்போ நீங்க ஆஞ்சநேயருக்கு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். வீட்டுல உங்களுக்கு இருக்கு, அனுமன் போட்டோ இருக்கு அப்படின்னாலும் நீங்க வீட்லயும் வழிபாடு செய்யுங்க. முக்கியமா நீங்க கோயிலுக்கு போய் தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை நீங்க பண்ணிட்டே வாங்கலேன். அந்த செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ செஞ்சு நீங்க இந்த வெத்தலை மாலை, துளசி மாலை போட்டுட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஆஞ்சநேயரை ஆத்மார்த்தமா நீங்க மனசார வேண்டிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த கேஸ் எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும், நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அது நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. அப்படி இல்லைன்னா வடமாலை சாத்துறதா வேண்டிக்கோங்க. உங்க காரியம் ஜெயம் அடைஞ்சோடனே நீங்க போய் அந்த கோயில்ல போய் வடமாலை சாத்திக்கோங்க. ஒண்ணு அந்த கோயில்ல அவங்களே செய்யறதா இருந்தா அதுக்கான பணத்தை நீங்க கட்டிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சுட்டு போய் அது மாதிரி வடமாலை சாத்திருங்க. கண்டிப்பா ஆஞ்சநேயர் உங்களோட வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வேண்டுதலை செஞ்சு பாருங்க. இந்த பிரார்த்தனைய நீங்க வெத்தலை மாலை, துளசி மாலை போட்டு இதை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிவு எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.